அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட தெரியாதவரா எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் ரகுபதி கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட தெரியாதவரா எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி ஒன்றை தற்போது எழுப்பியிருக்கிறார். டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட தெரியாதவரா எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் ரகுபதி கேள்வி ஒன்றை தற்போது எழுப்பியிருக்கிறார். சுரங்கம் அமைக்க கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா என்று தற்போது அமைச்சர் ரகுபதி கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் பாஜக அரசை ஒரு வார்த்தை கூட குறிப்பிட்டு விடாதபடி பழனிசாமி அவர்கள் பார்த்து பதிவிட்டிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை அரட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்திய நடைபயண போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதியை மறுத்துள்ளது என சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள சிங்கம்பட்டி டோல்கேட் பகுதியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் நடைபயணமாக சென்று தல்லாக்குளம் மத்திய தபால் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் சிட்டாம்பட்டி சுரங்க சாவடி முழுக்கவே அனைத்து இடங்களிலும் போராட்டக்காரர்கள் திரண்டனர். அங்கிருந்து நடைபயணம் மூலம் செல்ல முயன்ற போது போராட்டக்காரர்கள் வாகனங்கள் நிலையத்தில் மத்திய தபால் நிலையத்தில் போராட்டம் நடத்துங்கள் என போலீஸ் அதிகாரிகள் வலியுறுத்தினார். ஆனால் கூட அதனை போராட்டக்காரர்கள் ஏற்கவில்லை. அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்திய போது போராட்டம் நடத்த அனுமதி வழங்கிய காவல்துறை அதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்தது. அதனால்தான் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது என இட்டுக்கட்டி பொய் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க முயலும் மத்திய அரசுக்கு எதிராக விவசாயிகள் அமைதி வழியில் பேரணி மற்றும் போராட்டம் நடத்த தமிழ்நாடு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. மேலும் அதோடு விவசாயிகளுக்கு எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் முழுமையாக பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் விவசாயிகளுடைய போராட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், அதை வைத்து தன் சுயநல அரசியலை வண்டியை ஓட்டலாம் என்று கழுகு போல காத்திருந்த பழனிசாமிக்கு ஏமாற்றம் தான் இங்கு இருக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த நிலையில் வழக்கம் போல பொய்ப்பட்டியை திறந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகள் பேரணிக்கு அனுமதியே கொடுக்கவில்லை என தற்போது விதைக்க ஆரம்பித்திருக்கிறார் பழனிசாமி என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆட்பட்டு பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிற அவர் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் நடத்தியதை குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் தனது பதிவில் தப்பி தவறி கூட டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க முயலும் மத்திய அரசை பற்றி ஒரு வார்த்தை கூட கூறாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்றும், மேலும் மோடி அரசினுடைய கண்டிக்கும் விதமாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தல்லாக்குளம் மத்திய தபால் நிலையத்தில் முற்றுகையிடும் போராட்டத்தை போராட்டக்காரர்கள் முன்னெடுக்கிறார்கள். இந்த விஷயம் எல்லா விவாகமும் மறைத்து பொய் மூலம் பூச உட்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும், அந்த பொய் ஒவ்வொரு முறையும் அம்பலப்பட்டு நிற்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் தாய் தமிழ் வாழ்த்தை அவமதித்த ஆளுநரை கண்டிக்க துப்பில்லை என்றும், அதே போல தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி, வெள்ள நிவாரண நிதி என எந்த நிதியும் ஒதுக்காத மத்திய அரசை கண்டிக்க வைக்கலை என்றும், துணைவேந்தர் தேடுதல் குழு இனி ஆளுநரை நியமிப்பார் என்று யுஜிசி கொடுத்த புகாரையும் அவர் கொடுக்கவில்லை என்றும், மேலும் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.